Hello everyone, welcome back to Day to Day. It's your direction to destination and I am Vaishnav. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐடிஐ ஆஃப்டர் ஸ்கூலிங் அது பெஸ்ட் டெசிஷனா இல்லை பிக்கெஸ்ட் மிஸ்டேக்கா பார்த்துருவோமா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு ஐடிஐனா என்னென்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இந்த ஐடிஐயில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியோட பார்ப்போமா? 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அருண் அண்ட் கார்த்திக். 2 பேருமே 10th கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 2 பேருமே ஒரு மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்திருக்காங்க. தேவர் கன்ஃபியூஸ்ட் அபவுட் தேர் ஃப்யூச்சர். அருண் டிகிரி ரூட்டை சூஸ் பண்ணுறான் அண்ட் கார்த்திக் ஐடிஐ ரூட்டை சூஸ் பண்ணுறான். ஆஃப்டர் 5 இயர்ஸ் லைஃப் டோட்டலி டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் போச்சு. வாட் ஹேப்பண்ட்? ஐடிஐ நல்ல டெசிஷனா இல்லை லைஃப் ஸ்பாயில் ஆகிருச்சா? ஐடிஐயை பற்றி ஒரு ஓவர்வியூ போயிடுவோம். ஐடிஐ மீன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். இந்தியாவில் கவர்மெண்ட் அப்ரூவ்டு டெக்னிக்கல் ட்ரைனிங் கோர்சஸ். இதோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 1 or 2 இயர்ஸ் தான் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் மேலே தான் இருக்கும். இந்த கோர்ஸோட பாப்புலர் ட்ரேட்ஸ் பார்த்திங்கன்னா எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், வெல்டர், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், எலக்ட்ரானிக் மிஷின் மெக்கானிக். இந்த ஐடிஐ கோர்சஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஐடிஐயில் ரொம்ப கம்மியாக இருக்கும், ப்ரைவேட் ஐடிஐனா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இதோட மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th பாஸாக இருந்தாலே போதும். நவ் கம்மிங் பேக் டு த ஸ்டோரி. கார்த்திகோட அப்பா எலக்ட்ரீஷியன். அவங்க ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் ஸ்ட்ராங்காக இல்லை. அவங்களால காலேஜ் ஃபீஸை அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ ஹீ டிசைடட் டிகிரி லேட்டராக பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு ஸ்கில்லை கற்றுக்கிறேன் அப்படின்னு ஹீ ஜாயின்ட் இன் எலக்ட்ரிக்கல் ட்ரேட் ஐடிஐ. கார்த்திகோட இந்த டிசிஷனுக்கு அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐடிஐயா, இதில் ஃப்யூச்சரே இல்லைடா, நீ காலேஜ் போனால் தான் உனக்கு பெட்ரு அப்படி இப்படின்னு நிறையா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க. பட் கார்த்திக் சைலண்ட்டாகவும் அவனோட டிசிஷனில் ஸ்ட்ராங்காகவும் இருந்தான். அப்படியே ஃபஸ்ட் இயர் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணான். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன? அப்ரெண்டிஸ்ஷிப் தான். ஒரு ஸ்மால் கம்பெனியில் அவன் அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாயின் பண்ணான். அவனுக்கு அந்த கம்பெனியில் 8,000 rupees per month ஸ்டைஃபண்டாக கொடுத்தாங்க. இங்கே அவனுக்கு சேலரியை அந்த ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் கம்மி தான், ஆனால் 18 இயர்ஸில் அவன் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். இந்த இடத்துல இந்த ஸ்டோரியை கொஞ்சம் பாஸ் பண்ணுவோம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் ஐடிஐ என்னன்றதை பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு ப்ரோஸ் பார்த்துருவோம். இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னா ஷார்ட் டியூரேஷன், 1 or 2 இயர்ஸில் கோர்ஸ் முடிஞ்சிடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிகிரி படிக்கும்போது நீங்கள் ஆல்ரெடி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. லோ ஃபீஸ், ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி ஸ்கில் லேர்ன் பண்ணி ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ப்ராக்டிக்கல் நாலேஜ், புக் நாலேஜ் மட்டும் இல்லை, ரியல் டூல்ஸ், ரியல் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. இதுக்கு ஹை டிமாண்ட் இருக்குது. எலக்ட்ரிக்கல்ஸ், வெல்டர்ஸ், மெக்கானிக்ஸ் ஆல்வேஸ் டிமாண்ட் எப்போவுமே இருக்கும். இதுக்கும் கவர்மெண்ட் ஜாப் சான்சஸ் இருக்குது. ரயில்வேஸ், எலக்ட்ரிசிட்டி போர்டு, பிஎஸ்யூ கமிஷன்ஸ், கம்பெனிஸ், டிஃபென்ஸ், டெக்னிக்கல் ஜாப்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் இந்த ரோல்ஸுக்கெல்லாம் கவர்மெண்ட்டில் வேகன்சிஸ் இருக்குது. அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கல்ஃப் கண்ட்ரீஸில் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு ஹியூஜ் டிமாண்ட் இருக்குது. ஸோ ஐடிஐ இஸ் அ ஜாப் ஓரியன்ட் கோர்ஸ் தான். அண்ட் வைல் கம்மிங் டு த கான்ஸ், இதோட டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னா, பட் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா சம் டிஸ்அட்வான்டேஜஸ் கண்டிப்பாக இருக்குது. இங்கே ஸ்டார்டிங் சேலரின்றது கம்மியாக தான் இருக்கும். 8K to 15K தான் நமக்கு ஆவரேஜாகவே எதிர்பார்க்க முடியும். இங்கே ஃபிசிக்கல் ஒர்க்குக்கு அதிகமான தேவை இருக்கும். சம் ட்ரேட்ஸில் நீங்கள் ரொம்ப ஃபிசிக்கல் எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணணும். க்ரோத் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. அப்கிரேட் பண்ணலைன்னா சேலரி க்ரோத் எதிர்பார்க்க முடியாது. சொசைட்டியோட ப்ரெஷர் எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். டிகிரி பண்ணியிருக்கலாம்ல, டிகிரி தான் பெஸ்ட் சாய்ஸு அப்படி இப்படின்னு. ரியாலிட்டி என்னென்னா ஸ்கில் இருந்தால் ஒர்க் எப்போவுமே இருக்கும். நவ் கம்மிங் பேக் டு த ஸ்டோரி. 5 years லேட்டர் என்ன ஆகுதுன்னா, அருண் டிகிரி முடிச்சிட்டான், பட் அவன் இப்போ வரைக்கும் ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்கிறான். பட் கார்த்திக் அவன் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிட்டான், இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டான் ஃபார் சேலரி 18,000 rupees per month. He didn't stop learning. அட்வான்ஸ்டு வயரிங், இண்டஸ்ட்ரியல் பேனல் செட்டப், மோட்டார் ரிப்பேரிங் அப்படின்னு பல ஸ்கில்ஸ் அவன் கற்றுக்கிட்டான். ஃப்ரீலான்ஸ் கான்ட்ராக்ட் எடுக்க ஆரம்பித்தான். 5 years லேட்டர் மந்த்லி இன்கம் 40,000 rupees அண்ட் எபோவாக போயிடுச்சு அவனுக்கு. இங்கே அருணுக்கு ஜாப் கிடச்சிது, ஆனால் 20,000 rupees per month சேலரியில். ஸோ இந்த இடத்துல இப்போ யார் ஜெயித்தாங்க, அருணா கார்த்திகா? ஆக்சுவலி போத் ஓன் இன் தேர் ஓன் வே. 2 பேருமே ஜெயிச்சிருக்காங்க. பட் கார்த்திக் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவனோட இயர்லி ஏஜ்லேருந்தே ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ இந்த இடத்துல க்ரோத்து அண்டு சக்ஸஸ்ன்றது பிளானிங் அண்டு அப்ஸ்கில்லிங்கில் தான் இருக்குது. ஆஃப்டர் ஐடிஐ என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குன்றதை பார்ப்போம். ஒன்ஸ் நீங்கள் ஐடிஐ கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரை பண்ணலாம், ப்ரைவேட் கம்பெனி ஜாயின் பண்ணலாம், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணலாம், ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், டிப்ளமோவில் லேட்டரல் என்ட்ரி போகலாம், அப்ராட்லேயும் ஒர்க் ஜாயின் பண்ணலாம். தட்ஸ் நாட் அன் எண்ட், இட்ஸ் அன் ஸ்டார்டிங் பாயிண்ட். கண்டினியூஸ் லேர்னிங் தான் இதோட சீக்ரெட்டு. ஃபைனல் மெசேஜ் சொல்லிடுறேன். ஐடிஐ குட்டா பேடான்னு கேட்டிங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு ஏர்ன் ஏர்லி, இஃப் யூ லைக் ப்ராக்டிக்கல் ஒர்க், ஜாப் ஓரியன்ட் பாத் வேணும்னா ஐடிஐயை தாராளமாக சூஸ் பண்ணலாம்.
தென் டிகிரி ஆர் ஸ்கில்லுக்கு வந்தோம்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா டிகிரி கிவ்ஸ் யூ நாலேஜ் பட் ஸ்கில் கிவ்ஸ் யூ இன்கம். இந்த டிகிரியிலிருந்து நாலேஜையும் அந்த ஸ்கில்லிருந்து இன்கமையும் நம்ம எஃபர்ட் போட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்து கொண்டு போயிட்டே இருக்கணும். உங்கள் மைண்டை கிளியர் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ் கண்டென்ட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you guys for your love and support. For more videos, subscribe to our channel.